டிகேவி ராஜாஸ் உறவு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா. இந்த காணொளி தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் எழில்மிகு கும்பக்கரை அருவி செல்லும் சாலையில் உள்ளது புதுக்கோட்டை கிராமம். இங்கு ஏராளமான தேவேந்திரகுல உறவுகள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களின் கடவுளான திரு இந்திரன் கோவில் வழக்கறிஞர் பாலு மகேந்திரன் அவர்களின் பெரும் முயற்சியால் எழில்மிகு தோற்றத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு சித்திர பௌர்ணமி விழா, அதாவது இந்திர விழாவானது சித்திரை மாதம் 29ஆம் நாள் 12/5/2025 திங்கட்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த இந்திர விழாவின் நிகழ்ச்சி நிரலாக 12/5/2025 அன்று காலை 8:30 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் பொங்கல் வைத்தல் மற்றும் அருள்மிகு திரு இந்திரன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அதாவது பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தீர்த்த அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் போன்றவை நடைபெறும். காலை 12 மணிக்கு மேல் 4 மணிக்குள் மாபெரும் அன்னதானம் வழங்கப்படும். இதில் அனைவரும் கலந்து கொள்ளலாம். மேலும் மாலை 4:30 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் தேனி சிலம்பாட்டக்குழு பயிற்சியாளர் சிலம்பம் பாண்டியன் மற்றும் துரைராஜபுரம் சிலம்பாட்டக்குழு பயிற்சியாளர் டாக்டர் ஆனந்த் இவர்களது சிலம்பாட்டத்துடன் முளைப்பாரிகளை ஊர்வலமாக எடுத்து வரும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெறும். அதேபோல மாலை 5:30 மணிக்கு மேல் நிலவை மல்லர் கம்பம் குழு பயிற்சியாளர் கலை வளர்மான் நாகராஜன் கொங்கார்குளம் வழங்கும் மல்லர் கம்பம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. அதேபோல பாரத பண்பாட்டு பயிற்சி மையம் வழங்கும் கோலாட்டம் நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. அனைவரும் கண்டுகளிக்குமாய் அன்புடன் வேண்டுகிறோம். இந்த விழாவிற்கு வரும் அன்பு உள்ளங்களை திரு எம்பி பாலு மகேந்திரன் எம்எல் வழக்கறிஞர், அருள்மிகு இந்திரன் ஆலய திருப்பணிக்குழு அறக்கட்டளை நிறுவன தலைவர் மற்றும் திருமதி கே அர்ச்சனாதேவி எம்ஏ எம்எட் அருள்மிகு இந்திரன் ஆலய திருப்பணிக்குழு அறக்கட்டளை பொருளாளர், குழந்தை செல்வம் ஏபி சாரல் முகிலி ஆகியோர் வருக வருக என இந்த சித்ரா பௌர்ணமி இந்திர விழாவிற்கு அழைக்கின்றனர். அனைவரும் வருக, இந்திரன் அருளாசி பெருக. நன்றி. இவன் டிகேவி ராஜாஸ். இந்த 2ஆம் ஆண்டு சித்திர பௌர்ணமி இந்திர விழாவில் அரசியல் பிரமுகர்கள், சமூக அமைப்பு தலைவர்கள், சமூக முக்கியஸ்தர்கள், அனைத்து கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள். இந்திர விழா கண்ட சமுதாயம் இன்னல் பல கண்டது என்ன நியாயம்? தந்திரத்தினால் இது வந்த காயம், துணிவு ஒன்றே இதன் மருந்தாகும். இந்திர விழா கண்ட சமுதாயம் இன்னல் பல கண்டது என்ன நியாயம்? தந்திரத்தினால் இது வந்த காயம், துணிவு ஒன்றே இதன் மருந்தாகும். சிவனும் கூட சேற்றில் இறங்கி நாற்று நட்ட வரலாறு, உமையவளும் விளைந்த வயலில் கதிரறுத்த கதை